பொய்ய சொல்லிருப்பானா உண்மையை சொல்லிருப்பானா? ஒருவேளை உண்மையா இருக்குமோ இல்ல ஒருவேளை பொய்யா இருக்குமோ? ஒண்ணும் புரியலையே. மண்டையை குழப்பி விட்டுட்டு போயிட்டானே. ஒருவேளை நம்ம கிட்ட பேசுறதுக்காண்டி அப்படி சொல்லிருப்பானோ? அப்பதான் பேசலான்னு. என்னவா இருக்கும்? ஒண்ணும் புரியலையே. யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லாம் பிச்சுக்கிடும் போலயே. இவளுக்கு என்னதான் ஆச்சு? குட்டி போட போன மாதிரி இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறா. அவங்களே பொண்ணு பார்க்க வந்தாலும் நான் வேணாதான் சொல்ல போறேன். இதுக்கு எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேனா? இப்படி பழமா வச்சுட்டானே. பொய்யாதான் இருக்கும், எனக்கு தெரியும். அவன் சும்மா தான் சொல்லியிருப்பான். நம்ம வேலைக்கு கிளம்பி போவோம். எங்க அம்மா ஒண்ணு ஊன்னு கத்திக்கிட்டு இருக்குது. எங்க கத்திக்கிட்டு இருக்குன்னே தெரியல. கொஞ்சம் கீழே குமிஞ்சு பாரு, அப்பதான் தெரியும் எங்க கத்திக்கிட்டு இருக்கேன்னு. அம்மா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? துணி துவைச்சிட்டு இருக்கேன். துணி துவைச்சிட்டு இருக்கியாமா? சரிம்மா, என் துணி வச்சிருக்கேன், சேர்த்து துவைச்சிருமா. நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. இறங்குடி ஃபர்ஸ்ட் மேல இருந்து. அச்சச்சோ, இவ்வளவு நேரம் அம்மா மேலதான் ஏறி நின்றுட்டு இருந்தம்மா. நான் என்ன ஞாபகத்துல இருக்கேனே தெரியலையே. இப்ப அம்மா பத்திர காலி ஆட போறோம். இருந்தாலும் சமாளிப்போம். அம்மா கை கொடுக்காம. அம்மா ஏமா என்னை அடிக்கிற? ஆண்டி, என்னை அடிச்சு கீழே தள்ளி என் மேல ஏறி நின்னது இல்லாம கை கொடுக்க ஒரு நேரம் சிரிச்சுக்கிட்டு கேக்குற. என்னது, நான் அடிச்சு கீழே தள்ளனா? அப்புறம் நானா வந்து விழுந்தேன்? நீ தூங்கிட்டு இருந்த நினைச்சமானா? நினைப்படி நினைப்ப, ஏன் நினைக்க மாட்ட? அம்மா அங்க பாருமா, அப்பா கூப்பிடுறாரு. அப்பாவா? எங்க அப்பாவை காணோம்? ஓ, ஓடுறதுக்கு தான் அப்படி போய் சொன்னியா? வா, நைட் இங்க தானே சாப்பிட வரணும். என்னக்கா நீ? ஏரோப்ளேன்ல வந்தோம். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு காரே காசு கொடுத்து வாங்கிட்ட. வாடகை கார் எடுத்துருக்கலாமுல்ல. இல்லன்னா அண்ணனுக்கு போன் அடிச்சு காரை வர சொல்லிருக்கலாமுல்ல. நீ கொஞ்சம் இழுக்காம இரு. நம்ம சொந்த கார்ல போய் இறங்கினா கெத்தா இருக்கும்டி. என்னதான் கெத்தோ போ. சரி சரி, லொட லொடன்னு இழுக்காம செவனேன்னு இரு. என்னம்மா அம்மா வந்துட்டு இருக்காங்க. காலையில வரேன்னு சொல்லி போன் அடிச்சாங்க, இன்னும் வந்த பாடு இல்ல. ஐயா, ஹாரன் சவுண்ட் கேக்குது. அம்மா வந்துட்டாங்க போல. இந்த வாணி ராணி எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஏ ராணி, இப்படி வர்றது ஜாலியா இருக்குல்ல? ஆமா வாணி, என்னது ஸ்ரேயாவுக்கு ஹெல்ப் பண்றதுனால வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதா இருக்கு. இவ ஒருத்தி ஸ்ரேயான்னு செத்துருவா போல இங்கே. ஐ, அங்க பாரு மச்சான், நம்ம ஆளு. நீ செருப்பாலே அடிப்பே. நம்ம இல்லடா, ஓஆளு. நம்ம ஆளு சொல்லிருக்கலாமோ? அந்த குட்டை நல்லாதான் இருக்கு. என்ன நிப்பான் பெயிண்ட் தான் அதிகமா எடுத்து ஊத்திட்டு போல மூஞ்சில. ஹாய் டார்லிங்ஸ். என்னது டார்லிங்ஸா? ஓ சாரி ரோஸ் பவுடர் மூஞ்சி. நான் உங்களை கூப்பிடல, என் டார்லிங் நெட்ட தங்கத்தை கூப்பிட்டேன். ஆத்தாடி, இவ கோபப்படுறத பார்த்தா நம்மளே தூக்கி போட்டு முழுங்கிடுவா போலயே. பார்க்கதான் நல்லா இருக்கா, ஆனா பத்திரக்காளி ஆட்ட ஆடுவா போலயே. டார்லிங், வாயை பழந்துகிட்டே இருக்காதீங்க டார்லிங். வாய்க்குள்ள போயிட போகுது. டார்லிங் கீர்லிங் சொன்னா உன்னை கொன்னுடும் கொன்னு. நீங்க என்ன கொண்டுக்குங்க டார்லிங். போடா மெண்டல். வாராணி போலாம். ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு இதெல்லாம் தேவையாடா? அது என்னன்னே தெரியல மச்சான். அந்த நெட்டையை கண்டாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மேல ஒரு இது. எது? அதான் மச்சான், அது பேர் என்ன? லவ். லவ்வுக்கு பின்ன பவுன் கடிச்சதுடா. ஒழுங்கா போடா. மேல பொங்குறான். என்னது? ஒண்ணு இல்ல மச்சான், வா மச்சான் போவோம். சரி, எப்போது மீட் பண்ற இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மச்சான்.